சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமினாலே வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். அதுலயும் இந்த சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாள். அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நெனச்சது எல்லாமே நடக்குங்க. அதிலும் முக்கியமா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒண்ணு. நம்ம குலம் காக்கிறதே குலதெய்வம் தாங்க. குலதெய்வத்துடைய அருள் இல்ல அப்படின்னா, எந்த இஷ்ட தெய்வத்துடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்காது. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பௌர்ணமியில பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒண்ணு. இந்த 12 மாசமும் பௌர்ணமிக்கு போக முடியாதவங்க கூட இந்த சித்ரா பௌர்ணமியை தவற விடாம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்க்கலாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி நைட்டு 9:51 இருந்து பௌர்ணமி திதி அப்படிங்கிறது தொடங்குது. இது வந்து மே மாதம் 1ஆம் தேதி நைட்டு 11:07 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதி இருக்குது. மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். முடிஞ்சவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்லயாவது குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம். எல்லா தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறதுக்கு சித்ரா பௌர்ணமி ஒரு உகந்த நாளாக இருக்கும். தவற விட்டுறாதீங்க.